Hey guys, let's welcome back to Mechan நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், TVS 50ல் ஃபோர்க் சஸ்பென்ஷன் ப்ராப்ளமாகவே இருக்குது. அண்ட் ஃபோர்க் அசம்பிளி எப்படி இருக்குது, ஸ்ப்ரிங்கெல்லாம் எப்படி டென்ஷன் செக் பண்ணணும், ஃபோர்க் பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா எப்படி ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 போட்டிருப்போம். இப்போ பார்ட் 1 கண்டினியூ பண்ணுறோம். பார்ட் 1 பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்க் ஸ்டெம்மு ஆல்ரெடி நம்ம கழட்டி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக எல்லாம் செக் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் ப்ராசஸ் நம்ம பார்ட் 2ல் போட்டிருப்போம். பார்ட் 2ல் ஃபைனல் ப்ராசஸ் இப்போ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ அந்த புஷ் செட் எல்லாமே அசம்பிள் பண்ணணும். ஸ்டெம்மில் புஷ் செட்டை அசம்பிள் பண்ணிட்டு ஷேக் இருக்குதான்னு பார்க்கணும். ஸ்டெம்மை அந்த ஃப்ரண்ட்டு ஸ்டெம்முக்குள்ளே போட்டு அசம்பிள் பண்ணி ஷேக் இருந்துச்சுன்னா நம்ம அட்டை கொடுக்கணும். ப்ளே இருந்துச்சுன்னா அட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா புது புஷுக்கும் சம்டைம்ஸ் ப்ளே இருக்கும். அதனால் நம்ம பேப்பர் கொடுத்து கொஞ்சம் ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேலே 2 புஷ் போட்டாச்சு. இப்போ கீழே 2 புஷ் போட்டுக்கலாம். போட்டு இப்போ மேலே ஸ்டெம்முக்குள்ளே நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங்கு ஏற்றும் போது ஸ்டெம்முக்குள்ளே இந்த கீழே இருக்க செகண்ட் ஸ்டெம்மை ஏற்றும் போது இந்த புஷ்ஷு கலண்டாமல் பார்த்துக்கணும். கலண்டுச்சுன்னா அவ்வளோதாங்க. அப்புறம் ஒர்க் கரெக்டாக ஒர்க் ஆகாது. மேத்த இறக்கமாக இருக்குது, இல்லைன்னா அப்படியே லாக் ஆகி நின்றுக்கும். ஒன்ஸ் இறங்குச்சா இறங்கினா தான் ரிட்டன் ஆகாது ஸ்ப்ரிங் லோடுக்கு. இதை அசம்பிள் பண்ணிட்டு மேலே ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் 13 சைஸ் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, ஸ்ப்ரிங்கை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். ஸ்ப்ரிங் எதில் லாக் ஆகிருக்கு, ஸ்டெம்மில் லாக் ஆகிருக்கானா ஸ்டெம்மை பிடிச்சிக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு தான் அப் அண்ட் டவுன் மோஷன் நம்ம சஸ்பென்ஷனாக பண்ணி கொடுக்குது. இதில் போட்டு லைட்டாக மட்டும் டைட் பண்ணி கையில் டைட் மட்டும் பண்ணிக்கங்க. ஓவராக டைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது மக்கேடு ஸ்டெம்மு போட்டு மக்கேடு போட்டதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணணும். இப்போ டைட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் லோடுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் டைட் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை கீழே ஹெவி டைட் வைக்கணும். ஹெவி டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு தான் எனக்கு எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் அது ரிட்டன் பழைய ஃபோர்ஸுக்கு தான் வரும். ஒன்ஸ் டைட் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபோர்ஸில் இருக்கும் அதே ஃபோர்ஸுக்கு ரிட்டன் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெம்மை செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எப்படி ப்ளே இருக்குன்னு. இது ஓகே தான், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அட்டை வச்சு பார்க்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டை கொடுத்து பார்க்கலாம். அட்டை கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழே ஒரு சைடு கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு சைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, உள்ளே ப்ளேவும் நிறுத்துறதுக்காக தான் நம்ம அட்டையே கொடுக்குறோம். அட்டைனா இப்போ பேப்பர் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃபோர்க் புஷ்ஷு கரெக்டாக பேப்பர் கொடுத்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி போட்டுக்கலாம். ஏன் பேப்பர் கொடுக்க அப்படின்னா, புஷ்ஷு திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக புதுசே போட்டிங்கனாலும் ஸ்டெம்மு ஓடி இதெல்லாம் 90s 80ஸில் வந்த வண்டி. ஸோ ஓடி சஸ்பென்ஷன் ஆகி ஸ்டெம்மே தேஞ்சிருக்கும். ஃபோர்க் அசம்பிளி ஸ்டெம்மு எல்லாமே தேஞ்சிருக்கும். அதனால் எவ்வளோ தான் புஷ் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் சில வண்டிகள்லாம் நிற்கும், சில வண்டிகள்லாம் ஷேக்கு வந்துடும். ஸோ அந்த ஷேக்கு வரதை அவாய்ட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக பேப்பர் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். போட்டுட்டு நம்ம ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 கம்பேர் பண்ணி பார்க்கணும். எது அதிகமாக இருக்குது, எது கரெக்டாக மீடியமாக இருக்குது அப்படிங்கிறது. இது ஓகேங்க, இது மீடியமாக இருக்குது. இருந்தாலும் எகைன் நான் ஃபுல்லாக டைட் பண்ணி எகைன் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக டைட் பண்ணி தான் செக் பண்ணணும். லூஸில் செக் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஆட்டம் கட்டிடும். இப்போது லூஸ் இருக்குது, அதனால் இன்னொரு சைடு நான் ஆப்போசிட் சைடு நான் கொடுத்துக்கிறேன். மேலே ரிமூவ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். க்ரீஸ் அப்ளை பண்ணி போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ஷேக் க்ரீஸ்னால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் க்ரீஸ் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெம்மு ஃபுல்லாக எவ்வளோ க்ரீஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வியர் அண்ட் டியர் நீங்கள் குறைக்கலாம். அதனால் ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணணும். க்ரீஸ் பார்த்திங்கன்னா செமிசாலிட் க்ரீஸு, எல்லோ க்ரீஸ் யூஸ் பண்ணிங்க. பிளாக் க்ரீஸ் வேண்டியதில்லை. பிளாக் க்ரீஸ் எதுக்காகனா பேரிங்ஸு, ரொட்டேட்டிங் எலிமெண்ட்டு இந்த மாதிரி தான் பிளாக் க்ரீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் திக்கன் அதிகம், தென் விஸ்கோசிட்டி எல்லாமே அதிகம். ஆனால் லைட் க்ரீஸ் பார்த்திங்கன்னா செமிசாலிட், எல்லோ க்ரீஸில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. கொஞ்சம் செமிசாலிட்னா ரொம்ப பிளாக் க்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதே அப்ளை பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஸ்டெம்மை ஃபோர்க் அசம்பிளிக்கெலாம் அசம்பிள் பண்ணிக்கலாம். போடும்போது புஷ்ஷு கல்டாக இருக்கணும். புஷ்ஷு கல்டாமல் அப்படியே மேலே ஏற்றி டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக.
எக்ஸஸாக இருக்கிற கீஸை வந்து வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து எகைன் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து செக் பண்ணணும். ஃபுல்லாக ஹப்பை ஃபோர்க் அசம்பிளிக்கில் ஏற்றிடலாங்க. நல்லா டைட் பண்ணி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மோஷன் செக் பண்ணு. தென் அப் அண்ட் பாட்டம் மோஷன் செக் பண்ணணும். ஸ்ப்ரிங் டென்ஷன் எப்படி இருக்குன்னு போட்டு ஃபோர்க் அசம்பிளி ஃபோர்க் ஃபுட் ரப்பரை வந்து மேலே இருக்கிற ஹப்பில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்க் அசம்பிளி ஸ்டெம்மை வந்து அசம்பிளியில் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம கழட்டி பேப்பர் வைக்கணும் வச்சு போட்டுடலாம். இப்போ ஷேக் லைட்டாக இருக்குது. ஆப்போசிட் வந்து வச்சு போட்டுக்கலாம். ஸ்டெம்மை ஃபுல்லாக கழட்டிங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாக ஷேக் இருக்குது. ரெண்டு ஈவனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று வந்து ரொம்ப ஆட்டம் கட்டுது, ஒன்று வந்து கம்மியாக ஆட்டம் கட்டுதுன்னா ஃபோர்க் வந்து ஒன் சைடாக ஏறி இறங்கும், தேய்மானம் அதிகமாகும். ரொம்ப ஆட்டம் கட்டுற இடத்துல லூஸாக வந்து இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கிற இடத்துல சீக்கிரம் தேய ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் ரெண்டு ஈவனாக இருக்கணும். புஷ்ஷை கழட்டி பேப்பர் வச்சு போட்டுக்கலாம். பேப்பர் வைக்கிறது பார்த்திங்கன்னா அளவாக வைங்க, ரொம்ப எக்ஸஸாக வைக்க வேண்டாம். சில பேர் 2 பேப்பர் வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா ஷேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் 2 பேப்பர் வைப்பாங்க. நம்ம ஒரு சிங்கிள் பேப்பரை வச்சா போதும், அவ்வளோதான். சிங்கிள் பேப்பர் வச்சு நம்ம புஷ்ஷை வந்து போட்டுக்கலாம். போட்டு அகைன் ஷேக் செக் பண்ணுங்க. புஷ்ஷை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ஷேக் செக் பண்ணிட்டு கடைசியாக தான் க்ரீஸ் அப்ளை பண்ணணும். முதலே வச்சோம்னா நம்ம கையில் எல்லாமே ஆகிட்டு இருக்கும், ஸ்டெம்மில் ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறனா கடைசியாக எல்லாம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன் வந்த காரணம் நீங்கள் க்ரீஸை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு அட்டை வச்சுக்கலாம் ஆப்போசிட்டில். ஆக்சுவலாக அந்த சைடு வச்சாச்சு, இன்னொரு சைடு வந்து கழட்டி வச்சுக்கலாம். கழட்டும் போது நகத்தில் ஏறிற போது பார்த்து கழட்டுங்க. திருப்பி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு பேப்பர் வைக்கிறேன் பாருங்கள் ஆப்போசிட்டில். அப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட் புஷ்ஷில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்போசிட் புஷ்ஷில் வைக்க போகிறேன். பேப்பர் அளவாக கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வந்து ஹோல்ஸை போட்டு அந்த புஷ் வந்து கரெக்டாக அதோடய ஸ்டெப்பில் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் ஆகணும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து அசம்பிள் பண்ணலாம். ஹப்புக்குள்ளே ஃபோர்க் ஸ்டெம்மை வந்து அசம்பிள் பண்ணலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. லோடு செக் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு, தென் அப் அண்ட் டவுன் மோஷன் செக் பண்ணிக்கங்க. போட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்டெம்மில் வந்து க்ரீஸ் வச்சாச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் க்ரீஸ் வச்சதை. க்ரீஸ் வச்சுக்கங்க, ஏன்னா இந்த க்ரீஸ்க்கு காட்டியிருப்போம், அது க்ரீஸ் வச்சது காட்டியிருக்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. க்ரீஸ் ஃபுல்லாக ஸ்டெம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மக்கேடு போட்டுக்குங்க. இந்த ரெண்டையும் வந்து மேலே வந்து கிளிப்பை வந்து போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிளிப்பு வந்து கீழே இறங்காத இருக்கிறதுக்காக தான் அந்த கிளிப்பு. ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுட்டு போட்டுக்கணும். ரைட் சைடு ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கப்பு அதாவது பிரேக் ஷூ உட்காரக்குன்னு ஒரு கேவிட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த கேவிட்டி வந்து அந்த சைடு வர மாதிரி இருக்கணும். பிரேக் ஹப்பு சைடு ஸ்டெம்மை வந்து மாற்றி அசம்பிள் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து யோசிக்காதீங்க. ஸ்டெம் அசம்பிள் பண்ணும்போது கரெக்டாக அசம்பிள் பண்ணணும். ரைட் சைடில் ஒரு கேவிட்டி இருக்கும். எதுக்காக அப்படின்னா பிரேக் ஷூ வந்து கரெக்டாக அந்த கேவிட்டியில் சீட்டிங் ஆகணும். பிரேக் ஷூ வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பிடிக்கிறக்காக அந்த கேவிட்டி இருக்கும். அதை வந்து அந்த ராடு மாதிரி சின்ன கேவிட்டி மாதிரி இருக்கும், அதை பார்த்து அசம்பிள் பண்ணிங்க. இப்போ மக்கேடு அசம்பிள் பண்ணிக்கலாம். மக்கேடு வந்து போட்டு 4 நட் அண்ட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மக்கேடு வந்து ரொம்ப 2 ஸ்டெம்மோட ஒட்டி வச்சு டைட் பண்ணுங்கள். மேலே வந்து கொஞ்சமாவது கேப் இருக்குங்க. 2 ஸ்டெம்முக்கு நடுவில் மக்கேடு வந்து கொஞ்சமாவது கேப்பில் வந்து அசம்பிள் ஆகிருக்கும். அதை கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ரொம்ப கீழே இறக்கிச்சிடாங்க, அப்புறம் வீல் முட்டிடும். அப்புறம் வீல் தேய ஆரம்பிக்கும், மக்கேடும் தேய ஆரம்பிக்கும். அதனால் மக்கேடு வைக்கிறதும் கேர்ஃபுல்லாக வைக்கணும். 4 பக்கம் போல்ட் அண்ட் நட் போட்டு ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த போல்ட் அண்ட் நட்டெல்லாம் ஸ்லிப் ஆகாத போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ஓட கழண்டுச்சுன்னா நமக்கு மக்கேடில் வந்து வீல் உரையும் போது நமக்கு சவுண்டு வரும், நாய்ஸ் க்ரியேட் ஆகும், அது தேய்மானம் நல்லா அதிகமாகுங்க. அதனால் மக்கேட் நட் அண்ட் போல்ட்டெல்லாம்
கண்டிப்பாக நான் புதுசாக போடணும், பழசை போடுறாங்க. ஏன்னா தண்ணி பட்டுகிட்டே இருக்குது, அதனால் சீக்கிரம் துரு பிடிக்கும், கருவடு ஆகும், இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் புதுசு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் இது இப்போ ரீசெண்டாக தான் மாற்றுறேங்க, அதனால் நான் பழசே போடுறேன். போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணோம். ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீலை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். வீலை அசம்பிள் பண்ணுறதுக்கு பிரேக் ஷூவும் இந்த சைடு தென் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அசம்பிளி எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீலை அசம்பிள் பண்ணிக்கலாம். இது கேவிட்டியில் கரெக்டாக வந்து சீட்டிங் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து வீல் வந்து கரெக்டாக லெக்கில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து சீட்டிங் ஆகும். போடும்போது கரெக்டாக வந்து போட்டு ஆக்சில் வந்து போட்டுக்கலாம். இப்போது பிரேக் ஷூ வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். கீழே பாருங்க, கைடுவே கீழே இருக்குது, அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டு நம்ம அப்படியே மேலே எடுத்துக்கலாம். வெயிட்டாக தான் இருக்கும். ஸ்டெம்மு வந்து இப்போ கழட்டினால ரெண்டு பக்கமாக இருக்கும். அது வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் லைட்டாக வந்து திருப்பி விட்டு நம்பி விட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பக்கமாக இருக்கும். வீலை வந்து வெயிட்டாக வந்து மேலே தூக்கி பிடிச்சி ஆக்சில் செட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அது பண்ணி தான் ஆகணும். திருப்பிலியை வச்சு லைட்டாக வெளியில் இழுத்து விட்டு கரெக்டாக அசம்பிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த கேவிட்டியில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணுங்க, அப்போ தான் வந்து பிரேக் பிடிக்கும். இல்லைன்னா பிரேக் வந்து பிடிக்காது, பிரேக் ட்ரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? போட்டு ஆக்சிலை போட்டு டைட் பண்ணிட்டு இதுக்கு வந்து வாஷர் ஒன்று போடணுங்க. 2 சைடு வாஷர் இருக்கும். சரிங்களா? வாஷர் இருக்கும். வாஷர் இல்லைன்னா வாஷர் தேடி போட்டுங்க. என்ன சைஸ்னால் 18 சைஸ் வாஷர் எடுத்துக்கோங்க. 18 டயா வந்து இருக்கும். அந்த வாஷர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். வீல் டைட் பண்ணும்போது எந்த இதுவுமே இருக்கக்கூடாதுங்க. வீலை டைட் பண்ணிட்டு தான் வேறு எந்த வேலையாக இருந்தால் செய்யணும். பாதி டைட் பண்ணிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கலாங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது உயிர் விஷயம். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வீல் நட்டு போடலைன்னா கரண்ட்டு விழுந்துடும். கரண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு எல்லாமே நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு வேறு எந்த வேலையாக இருந்தால் பண்ணுங்கள். ஒரு சைடு சுத்தறனால நான் 2 பக்கம் ஸ்பேனர் போட்டுக்கலாம். ஒரு சைடு ஸ்பேனர், ஒரு சைடு ரிங்ஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணணும். வீல் டைட் பண்ணணும். ஃபுல் டைட் வைக்கணுங்க, ஆஃப் டைட் கிடையாது, ஃபுல் டைட்டு தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. ஃபுல் டைட் பண்ணியாச்சா? மேலே வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இனி மேலே வந்து ஹேண்டில் பாரை எடுத்து வச்சு, அதுக்கு முன்னாடி 13 சைஸ் நெட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி கை டைட் வச்சுருப்போம். இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் போட்டால் 13 நெட்டை வந்து டைட் பண்ணணும் ஃபுல்லாக. இது மறந்துடக்கூடாது, கடைசியாக தான் பண்ணணும் இது எல்லாமே. மேலே கீழெல்லாம் முடிச்சுட்டு, ஏன் அப்படின்னா ஸ்டெம் வந்து மேலே கீழே ஏறி இறங்கி பிடிக்காதுக்கிறத ஒரே ஈவனாக இருக்கணும் டைட் பண்ணும்போது. ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஹேண்டில் பாரை வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, டைட் பண்ணணும், அப்படியே எடுத்து வச்சிடாதீங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் வந்து இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குங்க டைட் பண்ணலன்னா. ஃபுல்லாக அமுத்தி பார்த்துட்டு எகைன் வந்து லோடு இருந்துச்சுன்னா, லூஸாக இருந்துச்சுன்னா செக் பண்ணணும். எகைன் வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணக்கப்புறம் நான் ஹேண்டில் பார் அப்படியே 2 எடுத்து லெக்கில் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் கலர் கப்பு வந்து போடணுங்க. 32 mm வந்து இந்த ரப்பர் வந்து போடணும். இப்போ டிக்கெட் கிடைக்கல, நான் அப்புறம் போட்டுக்கிறேன். நீங்கள் மறந்துடாமல் புதுசு வாங்கி போட்டுக்கோங்க. அதை போடலன்னா கண்டிப்பாக ஷேக் ஆகிட்டே இருக்கும் வண்டி ஓடும்போது. அந்த கப்பு கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து வாஷர் போட்டு தான் போடணும். 14 சைஸ் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு மாதிரி, அதுக்கு வந்து வாஷர் போட்டு தான் போடணும். இதுக்கு 32 mm, இதுக்கு ஒரு வாஷர் வச்சு தான் போடணும், அதுக்கு ஒரு வாஷர் வச்சு தான் போடணும். ஓகேங்களா? அதை போட்டு வேலை முடிஞ்சது. ஃபோர்க் வந்து ஃபுல் டைட் பண்ணுறது எப்படி, லூஸ் டைட்டு ஹேண்டில் பார் டைட் பண்ண ஆல்ரெடி வந்து எக்ஸலில் போட்டிருப்போம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ண போகிறேங்க. அது வேணால் எக்ஸலில் போட்ட வீடியோ மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. வாஷர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும் 14 mm நெட்டை. மரம் போடும்போது கரெக்டாக போடுங்க, 1 தடவை கடையை ஏற்றிடாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ப்ரிங்கை வந்து மாற்ற வேண்டியது வரும். ஸ்ப்ரிங்கை மாற்ற வேண்டியது வராது. ஸ்ப்ரிங்குக்கு மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ஃப்ளாஞ்ச் ஒன்று இருக்கும், அதை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த போல்ட்டாக மர போயிடுச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்க மேலே அந்த பிளாக் கலர் இதுதான் மாற்றணும். போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 32 mm நட்டை போட்டுக்கலாம்.
32 mm நட்டை வந்து ஈஸியாக போடலாம். மரம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. வந்து ஃபுல் டைட் வைக்கணுங்க, இல்லைனா ஹேண்டில் இப்போ மேலே கீழே அசம்பிள் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பிரேக் அசம்பிள் பண்ணிக்கலாம். பிரேக் இன்னர் எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 0வில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் பிரேக் வைக்கணும். ஏன் அப்படின்னா 0வில் வச்சுட்டு பண்ணோம்னா அடுத்த டைம் வைக்கும்போது நாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மட்டும் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் மூவ்மெண்ட் பண்ணி லாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிங்கன்னா நம்ம வந்து அடுத்த டைம் வந்து மறுபடியும் பிரேக் அசம்பிள் பண்ணிட்டுருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 0வில் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து ஒரு 2 மரம் மட்டும் ஏற்றி வச்சு பிரேக் வந்து டைட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த 0 கண்டிஷனுங்க. இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். லைட்டாக தான் பண்ண போகிறோம். ஓவராக பண்ணோம்னா அடுத்த டைம் வந்து மறுபடியும் இன்னர் வந்து மாற்றுற மாதிரி வந்துடும். ஏன் அப்படின்னா இன்னர் வச்சு ஒன்ஸ் வந்து டைட் பண்ணிட்டீங்க, இன்னர் வந்து இடத்துல டேமேஜ் ஆகிடும். அதை வந்து மறுபடியும் வந்து மாற்றி வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து கரெக்டாக ஒரே டைம் வைக்கணும். கரெக்டாக வீல் வந்து ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க வீடியோ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.